வெல்கம் டு ட்ரீம் சமையல். இன்றைக்கி கொத்தமல்லி சப்பாத்தி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். இதுக்கு கோதுமை 1.5 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, கரம் மசாலா, இது எல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்டு எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் கர்டாக எடுத்துக்கோங்க. அப்புறமா கொத்தமல்லி ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஆனியன். சும்மா ஒரு 1/4 வெங்காயம் சிறுவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நான் எவ்வளோ கொத்தமல்லியும் வெங்காயமும் போடுறோமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது நான் எல்லா ட்ரை மசாலாவும் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். அப்புறமா தயிர் போட்டுக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் நம்ம லாஸ்ட்டில் லைட்டாக தெளிச்சிக்கலாம். கர்டு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். பாருங்க, நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க. உங்களுக்கு சுவையான கொத்தமல்லி மாவு ரெடி ஆகிடும். இது எப்படி தட்டலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி தொக்கு பண்ண போகிறேன். அதையும் இப்போ பார்க்கலாம். இப்போது தக்காளி தொக்கு பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். மெயினாக தக்காளி ஒரு 5 தக்காளி நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 3 பல் சிறுவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது தேவையான மசாலா மஞ்சப்பொடி, நான் காரப்பொடி 2 இதாக எடுத்திருக்கேன். இது காஷ்மீர் மிளகா கலர் கொடுக்கோசம் எடுத்திருக்கேன். அப்புறம் வீட்டு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் பெருங்காயம், உப்பு தேவையான அளவு. தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், உளுந்து, இது 3 நான் வச்சுருக்கேன். இது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கடுகு, உளுந்து, சீரகம் இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ கடுகு நல்லா பொரியுது. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பூண்டு எண்ணெயிலே போட்டால் தான் நல்லா ஃப்ளேவர் வரும். நீங்கள் பூண்டு ஃப்ளேவர் நல்லா, அதனால் நீங்கள் எண்ணெயிலே போட்டுருங்க. அப்புறம் இந்த மசாலா எல்லாமே நான் எண்ணெயிலே போடுறேன். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயம், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சப்பொடி. ஆனால் தீஞ்சு விட்டாதீங்க. உடனே தக்காளி போட்டுருங்க. இந்த எண்ணெய் நல்லா பொரிஞ்சவொடனே நம்ம இந்த தக்காளி எல்லாம் போட்டுடலாம். நல்லா சுருண்டி வரட்டும். எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இப்போ தட்டு போட்டு நான் மூடுறேன். ஷேப்த்தை கட் பண்ணிட்டேன். இப்போது தவா நல்லா காஞ்சிச்சு. இப்போ அதில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஆயில் போட்டாலும் ஆயில் போடலாம். கீ ஃப்ளேவர் பிடிச்சுன்னா நெய்யும் போடலாம். நீங்கள் இந்த சப்பாத்தி நல்லா சுட்டு எடுத்துட்டேன். இந்த மாவுலாம் முதல்ல தட்டி வச்சுருக்கல, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்க, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ மத்தியானம் வரைக்கும் இந்த ஸ்கூலுக்கு நல்லா லஞ்சுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கொத்தமல்லிலாம் போட்டனால கீரை விட்டமின்ஸ், அயன் கண்டெய்னர் சேர்த்த மாதிரி இருக்கும் பசங்களுக்கு. இப்போ நம்ம அதுக்குள்ளே தக்காளி தொக்கு பண்ணோம்ல, அது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகட்டும். இன்னும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிச்சு. உங்களுக்கு சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் திக்காக வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது தோசைக்கு, சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் இதுமாதிரி டூருக்கு அது மாதிரி எடுத்துன்னு போனால் வேணால் திக்காக தண்ணியெலாம் பார்த்துக்கலாம். இப்போது வச்சுட்டு உங்களுக்கு சுவையான கொத்தமல்லி சப்பாத்தி, தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.